இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் ஆய்வாளர்கள் உருவாக்கிய பரிசோதனை கருவி ஒன்று தற்போது 90க்கும் அதிகமான நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு கிருமிகளை அழிக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் ஒருவரின் உடலில் இருக்கிறதா என்பதை கண்டறிய இக்கருவி உதவுகிறது. கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சர் எட்வின் டாங் புதிதாக பதவியேற்ற போப் 14ஆம் லியோவை நேரில் சந்தித்துள்ளார். சிங்கப்பூரை பிரதிநிதித்து வத்திகன் நகரில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். புதிய போப்பின் முதல் பிரார்த்தனை கூட்டத்துக்கு பின் திரு டாங் அவரை சந்தித்துள்ளார். தேர்தல் முறையில் மாற்றங்களை கோரும் மனு ஒன்றை சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி தொடங்கியுள்ளது. கட்சி தலைமை செயலாளர் சீ சூன் ஜுவான் ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் தேதி மனுவை தொடங்கி வைத்தார். சிங்கப்பூரின் தற்போதைய தேர்தல் முறையில் 6 மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அந்த மனு கோருகிறது. கனரக வாகனத்துக்கு பின்புறம் இருந்த இயந்திரம் மூடியதால் நெஞ்செலும்பு நொறுங்கி இறந்த வெளிநாட்டு ஊழியர் வேலை நடைமுறை தொடர்பான சக ஊழியரின் அறிவுறுத்தலை பின்பற்றவில்லை என்று மரண விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி இந்தியாவை சேர்ந்த ஏழுமலை அவ்வாறு மாண்டார். மே 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கையில் திரு ஏழுமலையின் மரணம் வேண்டுமென்றே விளைவிக்கப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் தேதி புகழ்பெற்ற அமெரிக்க பாப் பாடகி லேடி காகா தேசிய விளையாட்டரங்கில் இசை நிகழ்ச்சி படைத்தார். 47,000 பேர் காண திரண்ட இந்த இசை நிகழ்ச்சி நடன இசை கலைஞர்களோடு பிரம்மாண்டமாக நடந்தேறியது. மே 19, 21, 24 ஆகிய தேதிகளிலும் லேடி காகாவின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.